ஹலோடா ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேக்கு கேஃபப் தான். ஸோ தேக்கு கேஃபப்பில் ப்ரோக்கன் ஏஞ்சல் பார்ட் 7 தான். இது ஏற்கனவே நான் 6 பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அந்த ஆர்மீஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஸ்டோரியை முடிக்கும் போது சொல்கிறேன், ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் தயாங் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அப்படியே எழுந்திரிச்சு ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஸோ தாங் ஆஸ் யூஷுவல் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சோன மார்னிங் ரொட்டீன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தாங்க இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பேபி கிட்ட தான் வரான். ஸோ ஜங்குக்கும் லஞ்ச் கட்டி கொடுத்துட்டான். ஸோ ஜங்குக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவான். பேபி கிட்ட வந்தால் பேபி ஸ்டில் தூங்கிட்டே தான் இருக்கா பாப்பா. ஸோ பாப்பாவை பார்த்து தாங்க சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு பேபியை தூக்கி பேபியை தான் எழுப்புறான். ஸோ பாப்பாவை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கண்ணை திறக்கிறா. ஸோ அப்படியே கையில் ஃபீடிங் பாட்டில் கொண்டு வந்திருப்பான். அப்படியே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ பேபியும் பொறுமையாக பாலை குடிச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே காட்டினா தயம் திடீர்னு அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. ரிட்டன் பேபி அப்படியே படிக்க வச்சுட்டு கடகடன்னு வாஷ்ரூமுக்கு தான் போகிறான். ஸோ ரொம்ப பிளட்டாக வாமிட் எடுத்துகிட்ருக்கான். திரும்பி நிற்காம அவனால் நிறுத்தவே முடியல. ஸோ வாமிட் எடுத்து முடிச்சுட்டு தாங்க அப்படியே வந்து உட்காரான். ஸோ தலையெல்லாம் சுற்றுது அவனுக்கு, சுத்தமாக முடியல தயாங்கால். ஸோ தயாங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பான், ரொம்ப அதிகம்லாம் சாப்பிட்ருக்க மாட்டான். ஸோ திரும்பியும் காட்டினா தயாங்க்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பேபி ஃபீட் பண்ணோடனே அப்படியே படுத்து அவளும் தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ பேபிக்கு பக்கத்துலேயே போய் தாங்கும் படுத்து அவனும் அப்படியே பேபி ஹக் பண்ண மாதிரியே தூங்குறான். ஸோ இப்படியே தயாங்க மத்தியானம் கூட ஏஞ்சிக்கல, அப்படியே தூங்கிடுறான். ஸோ இப்போ நைட் ஆகிடுது. டைமை பார்த்தா ஒரு 7 o'clock இருக்குது. தாங்க அப்போ தான் கண்ணை திறக்கிறான். டைம் பார்த்தா 7 o'clock. ஸோ அவனுக்கு இப்போ கொஞ்சம் ஃபீலிங் குட்டாக தான் இருக்குது, நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுனால, ரெஸ்ட் எடுத்ததுனால. பட் ஸ்டில் அவனுக்கு தலைவலி போல். ஸோ பார்க்குறான், ஜேகே வர்றதுக்கு டைம் ஆச்சு. வீட்டில் எந்த க்ராசரிஸும் இல்லை சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா. ஸோ ஜேகே எப்படியும் 9 o'clock 10 o'clock தான் வருவான். அதனால் இந்த பக்கம் தாங் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங் கிளம்புறான். ஸோ ஷாப்பிங்க்காக தான் கிளம்புறான். தாங் அவன் பேபியும் தூக்கிக்கிறான். ஸோ வெளியே பார்த்தா லைட்டாக ரெயினாக வேறு இருக்குது. சரி கொடை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துகிட்டு பேபி எடுத்து ஃப்ரண்ட்டில் ஒரு உட்கார வச்சுக்கிறான். ஸோ ஒரு நீங்கள் ஹீமாவரியில் உட்கார வச்சுருப்பாங்களே, ஸோ சின்சானில் எப்படி வச்சுருப்பாங்க அவங்க மம்மி, ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டு பேபியை உட்கார வச்சிட்றான். ஸோ பேபியை உட்காந்துக்குது. அப்புறமா கொடை எடுத்துக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா, காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் ஃபோனை வீட்லேயே விட்டுட்டு போயிடுறான் அந்த பக்கம் தயாங். ஸோ மிச்ச பொருளை எடுத்துகிட்டு தயாங் கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பி எங்கே போகிறான்னா, சூப்பர் மார்க்கெட் தான். தயாங் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறான். ஸோ போயிட்டு பேபிக்கும் தேவையானது, ஸோ வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. திரும்பி தயாங் திரும்பி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறான். முடிச்சுட்டு பில் கவுண்டராண்ட வந்து பார்த்தா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது, நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க பில் கவுண்டராண்ட. ஸோ தாங்க பார்த்துட்டு இன்றைக்கி பில்லு போட மாட்டானுங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ கரெக்டாக யாரோ ஒருத்தவங்க அப்படியே வந்து தாங்க பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறாங்க. ஸோ தாங்க திரும்பினா யாருன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான். ஸோ ஜாக் அங்கே நிற்கிறான். ஜாக்கை பார்த்தோன்னே தாங்க்கு சரியான ஹாப்பி. ஏய் ஜாக், என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கை போய் ஹக் பண்ணுறான் தயாங். ஸோ தாங்க ஹக் பண்ண உடனே ஜாக்கும், நான் நல்லா இருக்கேன் தயாங், நீ எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன்ரா, எவ்வளோ நாளாச்சு பார்த்து, எப்போ நம்ம ஹையர் செகண்டரியில் இருக்கும்போது பார்த்தேன், அதோடு நான் இப்போ தான் பார்க்குறேன். தயாங், யாரோட பேபி இது? ஜேகேவோட பேபிடா. ஓ ஃபைனாக நீ லவ் சொல்லி ஜேகே எப்படியும் மேரேஜ் பண்ணிட்ட போல். எத்தனை வருஷமாக நீ அவனை லவ் பண்ணிகிட்டு இருந்த, ஃபைனலாக உன்னோட ஆசை நிறைவேறிச்சிட்ல தயாங்? இல்லை ஜாக். ஏன், என்னாச்சுடா? இது அவனோட பேபி, பட் செந்தில், இது ரோஸுக்கும் அவனுக்கு பிறந்த பேபி. இப்போது ரீசெண்டாக தான் ரோஸ் இறந்துட்டா பேபிக்கு பர்த் கொடுக்கும்போது. ஸோ அதனால தான் நான் ஜேகேவை மேரேஜ் பண்ணிட்டு இப்போ பேபியை டேக் கேர் பண்ணியிருக்கேன். சாரிடா தயாங், எனக்கு தெரியாது அதனால். இல்லை எதுவும் வேணாம் விடு, நீ தெரியாமல் தானே சொன்ன ஜாக், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. தயாங், என்ன ஜாக், என்னாச்சு? பேபி பாரு, ஜேகேவை மாதிரி க்யூட்டால, ரொம்ப அழகாக இருக்கால. அதுவும் அவங்க மம்மி ரோஸ் மாதிரியும் இதோ ஜேகே மாதிரியும் ஃபேஸ் கட் அவளுக்கு. அவள் சிரிப்பா, அந்த பனி ஸ்மைல் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங் பேசுகிறான். ஸோ இந்த பக்கம் ஜாக்கும்,
சரி தயாங், உனக்கு என்னாச்சு? நீ ரொம்ப வீக்காக இருக்க பார்க்க. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. தயாங். ம். என்ன ஜாக், என்னாச்சு? அது வந்து ஒன்றும் இல்லைடா, உன் காண்டாக்ட் நம்பர் வேணா கூட. எதுக்கு? இல்லை, உன்னை இப்போ தான் பார்த்துருக்கேன், ரொம்ப நாளாக பார்க்கல, உன் காண்டாக்ட் நம்பரையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உன்கிட்ட பேசணுன்னா சரி நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க அவனோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றான். ஸோ இந்த பக்கம் ஜாக் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு குட்டியாக ஒரு சின்ன குழந்த, ஸோ சின்ன பொண்ணு தான், 1 இயர் தான் ஆயிருக்கும். ஸோ அந்த பொண்ணு குடுக்குன்னு ஓடி வந்து ஜாக்கோட காலை பிடிச்சிக்கிட்டு, அப்பா ஷாப்பிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பக்கத்தை உன்னோட பேபியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜாக் அப்படி தலையாட்டுறான், ஆமாம் என்னுடைய குழந்தை தான் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தா பின்னாடி இருந்து இன்னொரு பையன் வரான். ஸோ அவன் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருப்பான் போல், ஒரு 9 month கிட்ட. ஸோ அவனோட பேபி பம்பை பிடிச்சிக்கிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே வரான். ஸோ வேறு ஏதாவது வாங்கணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பையன் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஜாக் பக்கத்தில் நின்றுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜாக், ஓகே பேபி நம்ம பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனோட ஹஸ்பண்ட் ஹக் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் தாங்க பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம லைஃப் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, ஜேகே நம்ம கூட இருந்தோ இல்லாத மாதிரி தானே இருக்குது, அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக கூட பழக முடியலையே அப்படின்ற ஒரு கில்ட் வந்து இந்த பக்கம் தாங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக பேபி அப்படியே தாங்க பார்த்து ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறா. ஸோ தாங்க வருத்தமாக இருக்கான்னு தெரியுது. ஸோ அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேபி சிரிக்குது. ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிறான் தாங்க. ஸோ பேபியை தலையை தடவி கொடுத்துட்டு நேராக பில் கவுண்டருக்கு போய் பில் ஃபினிஷ் பண்ணிடுறான். ஸோ இதுக்கே டைம் வந்து ஒரு 8:30 கிட்ட ஆகிடுது. தாங்க பார்க்குறான், ஓஹோ 8:30 கிட்ட ஆகிடுச்சே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1/2 hour போய் சமைச்சு அவனுக்கு கொடுத்துட்றோம், ஸோ வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க திரும்பியும் வெளியே வந்தால் ரெயின் ரொம்ப ஹெவியாக வந்துட்டுருக்கு. ஸோ ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பர்ச்சேஸ் பண்ண எல்லா திங்ஸையும் கையில் எடுத்துக்கிறான். அந்த டாக்ஸி ஒன்று பிடிச்சிட்டு நேராக கிளம்பிடுறான் வீட்டுக்கு. வீட்டாண்ட வந்ததுக்கப்புறம் கொடையை ஓப்பன் பண்ணிவிட்டு பொருளாக கையில் எடுத்துக்கிட்டு நேராக அப்படியே சைட் பை சைடு எங்கேயுமே பார்க்கல, நேராக டோரை பார்த்தான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான் தயாங். பார்த்தா சோஃபாலே ஆல்ரெடி ஜேகே உக்காஞ்சிட்ருக்கான். ஸோ அவன் ஃபேஸ் அவ்வளோ ஆங்க்ரியாக இருக்குது. அவன் எதுவுமே பேசலை. அப்படியே தாங்க ஒரு முறை தான் முறைப்பான். தாங்க அப்படியே சைலண்ட்டாக அப்படியே நிற்கிறான். அவனுக்கு சம பயமாக இருக்குது ஜேகேவை பார்க்கறதுக்கே. ஏன்னா ஜேகே அவ்வளோ ரொம்ப கோவமாக இருக்கிறது அவன் ஃபேஸ்லேயே தெரியுது. ஸோ இந்த பக்கம் தாங்க ஜேகேவை பார்த்து, ஜேகே நீ எப்போ வந்த ஜேகே அப்படின்னு சொல்லி வாய மூலத்துக்குள்ளே இந்த பக்கம் ஜேகே நேராக தாங்க பார்த்து, பேபியை ரூமில் வச்சுட்டு வா, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா பேபி ஆல்ரெடி தூங்கிட்டா அப்படியே மேலே தாங்க மேலே. ஸோ தாங்க நேராக போயிட்டு பேபியை ரூமில் வச்சுட்டு வரான் கீழே. ஸோ அவன் மனசில் 1000 பயம் இருக்குது, ஜேகே என்ன பண்ண போகிறானோ தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஜேகேவை பார்த்தோன்னுமே அந்த பக்கம் தாங்க, ஜேகே என்ன பேசணும் அப்படின்னு ஒன்றுமே ஜேகே அப்படியே ஸ்லாப் பண்ணுறான். தாங்க ஸ்லாப் பண்ணதுக்கு தாங்க கீழே விழுந்துட்டான். ஸோ இந்த பக்கம் ஜேகே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். யாரை கேட்டு என் குழந்தைய நீ வெளியே கூட்டிகிட்டு போனேன், அதுவும் இந்த டைமில், எவ்வளோ ரெயினாக இருக்குது பார்த்தல, எவ்வளோ சில்லாக இருக்குது கிளைமேட், என் குழந்தைய நீ கூட்டிகிட்டு போயிருக்க, அந்த நீ எங்கேயாவது போய் ஊர் சுற்று, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது, என் பேபியோ உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு போனேன், என்னை கேட்காம என் பேபியை எதுக்கு கூட்டிகிட்டு போனேன் சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் தாங்க பேச வரும்போதே ஜேகே வந்து திரும்பியும் தாங்க ஷர்ட்டை பிடிச்சி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுறான். தாங்க அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டுட்டு, ஏன் ஜேகே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்க, பேபியை நான் ஒன்றும் ஊர் சுற்றலாம் கூட்டிகிட்டு போகல ஜேகே, ஷாப்பிங் தான் போகணும், வீட்டில் எதுவும் இல்லை, சமைக்கிறதுக்காக சரி பாப்பாக்கும் மில்க் வாங்கிட்டு உனக்கும் சாப்பாடு செய்யறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றாமே சொல்லிட்டு தான் ஜேகே நான் போனேன், வேறு எதுக்கும் நான் போகலடா அப்படின்னு ஒன்று. இந்த பக்கம் ஜேகே வந்து திரும்பியும் தாங்க ஷர்ட்டை பிடிச்சிட்டு, ஓ நைட்டில் மட்டும்தான் போவீங்களோ, ஏன் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னடா பண்ணியிருந்த, என்ன பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தாங்க கீழே தள்ளுறான். ஸோ தாங்க கீழே விழுந்துட்டான். ஸோ அவனால் சுத்தமாக முடியல. அதுலேயும் பேசுகிறான், எனக்கு டயர்டாக இருந்துச்சு ஜேகே, அதனால் நான் கொஞ்ச நேரம் தூங்கினேன். தூங்குனியா, டயர்டாக இருந்துச்சு தூங்குனியா, இதெல்லாம் ஒரு ரீசனுன்னு சொல்லாத தேங்க, உனக்குள்ளே இருக்க சோம்பேறித்தனம் அதெல்லாம். நான் நல்லா படுத்து காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் தூங்கிட்டு என் குழந்தை மேலே பண்ணி போடுறியா, சொல்கிறா சொல்லு. அங்கே பாரு தயம், உன் சோம்பேறித்தனத்துக்கெலாம் என் குழந்த ஆள் கிடையாது. உன் போகிறதா இருந்தால் தனியாக போ,
தேவையில்லாம பேபி இந்த டைம்லலாம் கூட்டிகிட்டு போகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்லேயே அப்படியே எட்டி உதைக்கிறான் தயாங்க. ஸோ தயாங்க அப்படியே ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு ஒரு பால் மாதிரி அப்படியே ஆகி அப்படியே படுத்துக்கிறான் தரையிலே. சுத்தமாக அவனால் முடியல. ஸோ அவனுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஸோ அந்த பக்கம் ஜேகே, இன்னொரு வாட்டி என் பேபி கிட்ட வந்தேன்னா உனக்கு அவ்வளோதான். நீ எதுக்கு இங்கே இருக்க? என் பேபியை டேக் கேர் பண்ணிக்க தான், என் குழந்தைய கொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான். ஸோ தாங்க அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். ஸோ தாங்க அப்படியே எழுந்திரிச்சு நின்று ஜேகேவை பார்த்து, ஓ உன் பேபியை பார்த்துக்க மட்டும்தான் நான் இருக்கேன்ல. ஓகே ஓகே ஜேகே, உன் பேபியை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். பட் ஸ்டில் நான் உன்னை லவ் பண்ணேன். எவ்வளோ ட்ரூவாக பண்ணேன்னு தெரியுமாடா? ஸ்டில் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அது ஏன் ஜேகே உன் கண்ணுக்கு சுத்தமாக தெரியல? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏதோ காலில் உதச்சி தள்ளனா போகிற மாதிரி தெரியுதா? எனக்கு கஷ்டமாக இருக்குடா. டே பை டே உன்னை பற்றி நினச்சி நான் செத்துட்ருக்கேன்டா எனக்குள்ளேயே. ஜேகே, உன்னை எத்தனை வருஷமாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? உனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா கூட நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தாண்டா உன் பக்கத்தில் கூட நான் வரல. ஏன் ஜேகே புரிஞ்சிக்க மாட்ற? ஏன்டா இப்படி பண்ணுற? ஜேகே ப்ளீஸ் என்கிட்ட கொஞ்சமாவது நல்லா பிஹேவ் பண்ணுறா. நீ எனக்கு ஹஸ்பண்டாக இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் பழைய ஜேகேவா ஆகுது என் கூட இரு. என் ஃப்ரெண்டு ஜேகேவை மாதிரியாவது என் கூட இருடா. என் குக்கி எப்பயுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுப்பான், எல்லாரையுமே பார்த்துப்பான். அண்ட் தென் அவனுக்கு தயாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் நீ 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 ஜேகே ஸ்டில் எனக்கு என்னால் சொல்ல முடியலடா, எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே கீழே முட்டி போடுறான். ஸோ அப்படியே கையை வைக்கிறான் தரையில். வாமிட் தான் பண்ணுறான். ஸோ ஃபுல்லாக பிளட்டாக வந்துட்டுருக்கு. அண்ட் ஈவன் அவனோட மூக்கிலேருந்தும் பிளட் வந்துட்டுருக்கு. தாங்க இந்த மாதிரி வாமிட் பண்ணணுமே ஜேகே கிளம்பிடுது. என்னடா இவன் இப்படி வாமிட் பண்ணிகிட்ருக்கான்னு. ஸோ அப்படியே கடகடன்னு ஜேகே தாங்கிட்ட போய்ட்டு, தாங் டேய் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போதே தாங்க அப்படியே ஜேகேவோட ஃபேஸை கட் பண்ணி, ஜேகே என்னோட லாஸ்ட் பிரீத் நான் கடைசியாகவும் சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு கூட சேர்ந்து இருக்கணும்டா. இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவிலையாவது உன் கூட சேர்ந்து நான் வாழணும் ஜேகே. ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ், சின்ன எப்பயுமே ஹர்ட் பண்ணாதடா. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வருது. ஸோ டிஎஸ் தான். அப்படியே தாங்க அன்கான்ஷியஸ் ஆகிறான். ஸோ இது பார்த்தோன்னே ஜேகே, தயாங் டேய் கண்ணை தர தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தயாங் திறக்கவே இல்லை. ஸோ அப்படியே ஜேகே பேபியை தூக்கிக்கிறான். தென் இந்த பக்கம் பேபியை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடறான் இந்த பக்கம் காரில். அப்புறமா தாங்க கூட்டிகிட்டு வந்து சீட் பெட்லாம் போட்டு படுக்க வைக்கிறான். ஸோ தாங்க ஸ்டில் அன்கான்ஷியஸ்லேயே இருக்கான். தாங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங்காக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் தாங்களோட அப்பா அம்மாவுக்கும் சொல்லிடுறான். அவங்க ரெண்டு பேருமே எந்த ஹாஸ்பிட்டலுன்னு கேட்டால் குளோபல் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த நேமையும் சொல்லிடுறான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே இருக்காங்க. இந்த பக்கம் கண்ணா ஜிமினும் அப்புறமா யோங்கியும் கூட வந்துடுறாங்க. தயாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னுமே நேரம் ஐசியூக்கு தான் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங்க கூட்டிகிட்டு போகணுமே ஜேகே அப்படியே நிற்கிறான். ஸோ அவன் கையில் அவனோட பேபி தான். அது அப்படியே குழந்தை தூங்கிட்டே தான் இருக்கா, ஸ்டீல் ஏஞ்சிக்கல. ஸோ இந்த பக்கம் அவங்க அம்மா அவங்க அப்பா அந்த ஜேகேயோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ஜேகேயோட அம்மா வந்து ஜேகே கையில் இருக்க பேபியை வாங்கிட்டு தயாங்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ தாங்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான், இந்த மாதிரி வாமிட் பண்ணோன்னையும் மயக்கம் போட்டுட்டான்னு. ஸோ அதுக்கு இந்த பக்கம் தாங்களோட அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க ஜேகேவை பார்த்து, நீ என்னப்பா பண்ண என் பையனை? என்னப்பா பண்ண? வாய் திறந்து சொல்லு ப்ளீஸ், இப்போயாவது சொல்லுப்பா. என் பையன் சாவு பழைக்க கிடக்குறான், இப்போயாவது என் பையனை என்ன பண்ணுன்னு சொல்லுப்பா அப்படின்னு நினச்சி ஜேகே அழுதுகிட்டே, சாரி ஆண்டி எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கில்ட்டினஸில் அங்கேயே அழுகுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜின் தான் வந்து தாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து காட்டினா இந்த பக்கம் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே வாசலாண்ட உட்காந்துட்ருக்காங்க. தாங்க ஐசியூவில் இருக்கான். ஸோ இவங்களாம் வெளியே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது, தாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ டாக்டர் ஃபைனலாக வெளியே வராங்க. வெளியே ஒரு டாக்டரை பார்த்தோன்னே இந்த பக்கம் அப்படியே குடுகுடுன்னு ஓடுறான். ஓடி போய்ட்டு ஜேகே கேட்குறான், என்னாச்சு டாக்டர், எப்படி இருக்காங்க? நீங்கள் அவரோட ஹஸ்பண்ட். என்னாச்சு டாக்டர், இப்போ எப்படி இருக்குது தயாங்க்கு? ஓ நீங்கள் அவரோட ஹஸ்பண்டா?
அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கார். அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் இன்னொரு விஷயம், அவருக்கு கேன்சர் இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி அவருக்கு பிளட்லாம் ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்குது. பார்க்குறோம், மேபி பிழைக்கலாம், பிழைக்காமலேயும் போகலாம். அண்ட் தென் நீங்கள் சிக்னேச்சர் பண்ண வேண்டியதுக்கு நிறைய பேப்பர் இருக்குது. கொஞ்சம் வந்து சிக்னேச்சர் பண்ணிங்கன்னா தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் அவர்கிட்ட ஆல்ரெடி என்னை 2 டைம்ஸ் வந்து விசிட் பண்ணார். நான் அப்பயே சொன்னேன், பட் கேட்கல. ஸோ நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க, பட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜின். ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே முடியல, தாங்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவன் இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவங்க அம்மா இந்த பக்கம் ஜின்னை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு, அவனுக்கு எத்தனை வருஷமாக இந்த மாதிரி இருக்குது டாக்டர்? ஓ, அவருக்கா கேன்சர் தான். ஸோ இது லாஸ்ட் ஸ்டேஜ். அவன் ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் எதுவும் சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் கிட்டே அவன் இந்த பெயினை அனுபவிச்சிட்ருக்கணும் அப்படின்னோடனையும் அவள் தான் சுத்தமாக அவங்க அம்மாவை தாங்கிக்க முடியல. ரொம்ப அழுகுறாங்க. ஏன்னா அவங்க இதனால தான் போகலாம், அவன் வீட்டுக்கு கூட வரல. அவன் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அங்கேயே இருந்துட்டான். ஸோ அவங்க அம்மா அப்பாவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி அழுகுறாங்க, கதறி கதறி தாங்காக்க. இந்த பக்கம் ஜேகேக்கு இது கேட்டோடனையும் இன்னொரு விஷயம் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ தாங்க பிளட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான்ல இந்த பக்கம் ரோஸுக்கு, அந்த விஷயந்தான் ஸ்ட்ரைக் ஆகுது. காரணம் என்னன்னு இப்போ ஜேகேக்கு புரியுது. ஸோ ஜேகே ரொம்ப ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்கான். அவனால் தாங்கிக்கவே முடியல. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகேவை கூட்டிகிட்டு போய் சைன்லாம் போட வச்சிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜின் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா தான் எது வந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜின் ஒரு பக்கம் உள்ளே போகிறான். ஜேகே அப்படியே வந்து சேரில் உட்காந்து கண்ணை மூடுறான். யோசிக்க ஆரம்பித்தோன்னையும் தாங்கோட சிரித்த முகம், ஸ்கூல் டேஸில் அவன் என்னோட இருந்தது நிறைய மூமெண்ட் ஞாபகம் வந்துட்டுருக்கு இந்த பக்கம் ஜேகேக்கு. அதோடு சேர்த்து அப்படியே கண்லேருந்து தண்ணியும் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபியூ ஹார்ஸ் போகுது. அப்படியே ஜேகே கண்ணை திறக்கிறான். பார்த்தா எல்லாருமே அப்படியே நின்று அழுதுட்ருக்காங்க. பார்த்தா டாக்டர் வெளியே வந்துட்டாங்க. ஸோ ஜேகேவும் எழுந்திரிச்சு கடகடன்னு இந்த பக்கம் ஜின் கிட்ட ஓடி போய் நின்று, டாக்டர் டாக்டர் தயாங்க எப்படி இருக்கான்? இப்போ எப்படி இருக்கான் அவனுக்கு? சாரி, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் தயாங் ஹீ இஸ் கான். இதுக்கு மேலே எங்களால் அவனை காப்பாற்ற முடியல. பட் அவரோட கடைசி வார்த்தைகளும் உங்களால் கேட்க முடியாது, ஏன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னோனையும். ஸோ இந்த பக்கம் உலகமே இடிஞ்சு தலைமறை விழுந்த மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஸோ டாக்டர்கிட்ட, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கள் டாக்டர், ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுங்கள். சாரி, அவர் ஆப்ரேஷனுக்கு நடுவுலேயே இறந்துட்டார். ஸோ அவர் ரொம்ப வீக்காக இருந்திருக்காரு, அதனால தான். அண்ட் தென் இன்னொரு விஷயம், ஜங்குக் மனசை தேத்திக்கோங்க. நீங்கள் அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருப்பார் அப்படின்ட்டு. ஸோ அந்த பக்கம் அவ்வளோதான் ஜின் கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே அழுதுகிட்டே ஸோ அப்படியே போய் பார்க்குறான். ஸோ தயாங்க அங்கேயே படுக்க வச்சுருக்காங்க. அங்கே தயாங்கோட கையில் குளுக்கோஸ்லாம் போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஜேகே அழுதுகிட்டே இருக்கான் நிறுத்தாமல். அவங்க அம்மாலாம் அப்படியே ஜேகேவை பார்த்து, நீ தாண்டா காரணம், என் பையன் இறந்துருக்கு, நீ மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகேவோட அம்மா அப்பா 2 பேருமே ஜேகே கிட்ட பேசவே இல்லை. இந்த பக்கம் மிஸ்டர் கிம்மியும் மிஸ்ஸஸ் கிம்மியும் கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பேபி ஒரு பக்கம் எழுந்திரிச்சு அழுதுட்ருக்கா. ஸோ ஜேகே பார்த்துக்கு போகிறான். ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு தயாங்கிட்ட தான் போகிறான். தயாங்கிட்ட போயிட்டு ஸோ தாங்க தான் பார்க்குறான். ஸோ தயாங்கோட ஃபேஸ் ரொம்ப அப்படியே பிளட்டே இல்லாத மாதிரி காஞ்சி போன மாதிரி நல்லா வெளுத்துருக்கு. அப்படியே வெளுப்பாக இருக்குது அவன் கை காலெல்லாம். ஸோ அவனோட உடம்பெல்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ அவன் கண்லேருந்து காஞ்சி போன அந்த டியர்ஸை பார்க்குறான் அவன். அப்படி தான் அவனுக்கு கொஞ்சம் சம் மூமெண்ட்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஞாபகம் வருது. தாங்க போட்டு அடிச்சிருப்பான்ல, ஸோ அதெல்லாம். தாங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது ஜேகேவால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. ஸோ தாங்கோட கையை அப்படியே பிடிச்சி அழுதுட்ருக்கான். ஏன்டா தயாங்க என்னை விட்டுட்டு போயிட்டேன், உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா தயாங்? லிட்ரலி நான் இப்போ ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கேன்டா. ஏன் தயாங்? சாரிடா, சாரி, ஒரு லைஃப்பை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல. எப்பயுமே நான் மட்டும்தான் உன்னை இப்படி பண்ணிகிட்ருக்கேன் தயாங். ஐம் ஸோ சாரி தயாங். தயாங், ஐ லவ் யூடா, ஐ லவ் ஸோ மச். என்னால் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் ரோஸ் போனா, ரோஸ்க்கு அப்புறம் நீ போயிட்ட தயாங். டேய், ஐ லிட்ரலி ப்ரோக்கனாக இருக்கேன்டா இங்கே. ப்ளீஸ்டா, ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி வாய்ஸ் ஓப்பன் பண்ணி என்னை பாரு தயாங். தயாங் ப்ளீஸ் தயாங், ப்ளீஸ் தயாங், ப்ளீஸ்.
ரொம்ப தேங்க்ஸ் தயாங், என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு. அண்ட் தென் ரொம்ப சாரிடா உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துனதுக்கு. தயாங், உனக்கு ஒன்று தெரியுமா தயாங், என் லைஃப்பில் உனக்குன்னு ஒரு பார்ட் என் ஹார்ட்டில் நீ பிடிச்சிட்டடா. என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல என் ஃபீலிங்ஸை. பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன், ப்ரெஷர். ரோஸ் இல்லைன்றதா, இல்லை நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு நான் எப்படிடா அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ரோஸ் என்னோடய ஹார்ட்டில் எவ்வளோ பெரிய பிளேஸ் தெரியுமா. அந்த இடத்துல ஒன்று வச்சு பார்க்க முடியல தயாங். ஸோ அதனால தான்டா எல்லாமே, வேறு எதுவும் கிடையாதுடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி இந்த ஒரு சோல் மாதிரி ஒன்று வந்து இந்த பக்கம் ஜேகே ஒரு ஷோல்டரை தொடுது. ஜேகே அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே திரும்பினாங்க. தயாங், எதுக்கு இப்போ அழுதுட்ருக்கு குழந்த மாதிரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் ஓகேவா. ஸோ அழக்கூடாது ஜேகே, எந்திரிச்சிடு. நீ ரொம்ப தைரியமான ஆள் தானே. இங்கே பாரு பேபி, என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிரேவ் எனக்கு தெரியும். இங்கே பாரு, இதில் உன் தப்பு எதுவுமே இல்லைடா. ஸோ இது நேச்சர் தானே. பொறப்புன்னு ஒன்று இருந்தால் ஷெரப்புன்னு ஒன்று இருக்கும்ல எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி தான் ஜேகே எனக்கு இன்றைக்கி ஆயிருக்கு. நீ அழாத. இங்கே பாரு ஜேகே, நான் உன்னை ஃபர்கிவ் பண்ணிட்டேன்டா. எப்பயுமே நீ என்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொன்னல ஸ்கூல் டேஸ்லலாம். பட் ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை. உன் ஹார்ட்டில் நான் ரோஸோட ப்ளேஸ் அந்த இடத்த நான் கேட்கலடா. எனக்காக ஒரு ப்ளேஸ், எனக்காக ஒரு தனி இடம் எனக்கு ஒதுக்கி தர மாட்டேன்னு தான் நான் கேட்டேன்டா ஜேகே, வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச். நீ இந்த மாதிரி அழுவுறத பார்த்தா மை லவ் எப்படி நான் சந்தோஷமாக இருப்பேன். இங்கே பார், அழக்கூடாது, சரி. அந்த பன்னி ஸ்மைல் ஒரு வாட்டி எனக்காக பண்ணு ஜேகே, என்னோடய லாஸ்ட் விஷயம் நினச்சி பண்ணேன் அப்படின்னு ஒன்று ஜேகே ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தேங்க்ஸ் சிரிச்சிட்டே தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜேகே அப்படியே தேங்க ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே ஜேகே ஹக் பண்ணுற டைமுக்கு தேங் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கான் அந்த இடத்த விட்டு. ஸோ அப்படியே மேலே போகிற மாதிரி இந்த பக்கம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் சொல்கிறான். எப்பயுமே நீ ஹாப்பியாக இரு, பேபியை பத்திரமா பார்த்துக்கோ, அண்ட் தென் நான் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சி போகிறான். ஸோ ஓகேடா, இந்த FF4 நெக்ஸ்ட் பார்ட் அப்புறமா வரும். ஸோ உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியலடா. ஏன்னா எப்பயுமே எல்லாருமே சேர்த்து வைங்கன்னு தான் சொல்வீங்க. பட் லிட்ரலி இந்த ஸ்டோரிக்கு சேர்த்து வச்சா நல்லா இருக்குமான்னு தெரியல. இல்லை எந்தெந்த கமெண்ட்ஸ் எப்படி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். இல்லைனா இதுவே ஃபைனல் பார்ட்டாக கூட முடியலாண்டா ஆர்மிஸ். ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், பபாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்திடா. ஸோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய், லவ் யூ.